இங்க இந்த பையன் பிறக்கும் போதே ஒரு சூப்பர் பவரோட தான் பிறந்திருக்கான். அது என்னன்னா, இவன் கண்ணை வச்ச எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸா இருந்தாலுமே அவனோட கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். சோ அதை யூஸ் பண்ணியே டிவி சேனலை மாத்திரதா இருந்தாலுமே ரிமோட்டுக்கு பதிலா இவன் கண்ணை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான். இப்படி பவர் இருக்கதாலேயே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகும்போதெல்லாம் காசே கொடுக்காமலே ரோட்ல இருக்க வெண்டிங் மிஷினை கண்ட்ரோல் பண்ணியே ஃப்ரீயாவே ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. இவனுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் இருக்கான். அவன் ஸ்கூல் லாக்கர்ல குப்பையை செட் பண்ணி வச்சு இவன் திறக்கும் போது இவன் மேல தெரிக்கிற மாதிரி அவன் செட் பண்ணி வச்சிருக்கான். அந்த குப்பை இவன் மேல தெரிச்சு இவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. சோ அதுக்கு பதிலுக்கு பழி வாங்கணும்னு ஒரு நாள் ரோட்ல வேக்யூம் கிளீனரை வச்சு குப்பையை அள்ளிட்டு இருக்காங்க. கரெக்டா அதே இடத்துல இவனோட அண்ணனை இப்ப ஜாகிங் வந்துட்டு இருக்கான். சோ அந்த வேக்யூம் கிளீனரை கண்ட்ரோல் பண்ணி அவங்க அண்ணன் மேல அந்த குப்பையை கொட்டி விட்டுலான்னு பாக்குறான். ஆனா அவன் அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணும்போது மட்டும் இவனால சரியா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு டிஸ்டர்ப் ஆயிட்டே இருக்கு. அப்போ ஒரு இடம் மட்டும் அவன் கண்ணு முன்னாடி வந்து போயிட்டு இருக்கு. அதுல சரியா அந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ண முடியாம அவங்க அண்ணன் மேல கொட்ட வேண்டிய குப்பையை இவன் மேலே தெரியாம கொட்டிக்கிறான். அத ஒரு பொண்ணு பார்த்துட்டு சும்மா இல்லாம அதை வீடியோ எடுத்துட்டு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டுறா. அந்த கோவத்துல எதுக்காக அந்த இடம் மைண்ட்ல வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணி இவன் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த இடத்தை கண்டுபிடிச்சு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பாலடைஞ்ச ஒரு கப்பல் ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. அது பக்கத்துல போனதுமே கேமரா மாதிரி ஏதோ ஒண்ணு வந்து இவனை ஸ்கேன் பண்ணிட்டு போகுது. அதுல இவன் தான் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குப்பைக்குள்ள இருந்து ஒரு பெரிய சைஸ்ல ரோபோட் ஒண்ணு வெளியில வருது. வந்ததும் ஒரு காலை தூக்கி இவங்க மேல வச்சிருது. அதோட இவங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ரோபோட்டை இவனால மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது இவ்வளவு வருஷமா இவனுக்காக தான் அது காத்துட்டு இருந்திருக்கு. அது தெரிஞ்சதும் இதுதான்டா சான்ஸ்னு அந்த ரோபோட்டை எடுத்துட்டு போய் ரோட்ல இருக்க ஒரு பெரிய குப்பை தொட்டியை அவங்க அண்ணன் மேல கொட்டி அதை வீடியோவா எடுத்து பழிக்கு பழி வாங்கிடுறான்.